இயற்கையால் சூழப்பட்ட இந்த நகரில் ரோமானியர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்களின் எச்சங்களும் அழகான பல தேவாலயங்களும் காண கிடைக்கின்றன. உலக அளவில் 50 பெரிய கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஒன்றாக இடம் பிடித்திருக்கிறது சோஃபியாவில் உள்ள புனித அலெக்சாண்டர் நிக்சி தேவாலயம். புனித அலெக்சாண்டர் நிக்சி ரஷ்ய இளவரசராக இருந்தவர். பல்கேரியாவில் ரஷ்ய இளவரசரின் பெயரோடு ஒரு தேவாலயம் எழுப்பப்பட்டதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. 1877ஆம் ஆண்டு நடைபெற்ற ரஷ்ய துருக்கி போரின் விளைவாகத்தான் ஆட்டோமான்களிடமிருந்து விடுதலை பெற்றது துருக்கி. அந்த போரில் உயிரிழந்த ரஷ்ய வீரர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த தேவாலயம் உருவாக்கப்பட்டது. பிரம்மாண்டமான இந்த தேவாலயத்தை கண்டு ரசிப்பதோடு சோஃபியா நகரில் ஷாப்பிங் செய்து மகிழ்கின்றனர் சுற்றுலா பயணிகள். கண்ணை கவரும் பல கடற்கரைகளை கொண்ட நாடாக இருக்கிறது பல்கேரியா. அழகான மணற்பரப்பு, அமைதியான கடல், உற்சாகமூட்டும் நீர் விளையாட்டுகள் என அனைத்தும் கொண்ட அல்பேனா கடற்கரை பல்கேரியாவின் முதன்மையான கடற்கரை சுற்றுலா தலமாக இருக்கிறது. இட்டார் என்னும் இடத்தில் அமைந்துள்ள இனவியல் அருங்காட்சியகம் பல்கேரிய மக்களின் வாழ்வியலை விளக்குவதாக இருக்கிறது. 7 ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இந்த திறந்தவெளி அருங்காட்சியகம் அந்த பிராந்தியத்தின் கட்டடக்கலை, வாழ்க்கை முறை மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றை அறிந்து கொள்ள உதவுகிறது. பழங்கால வீடுகள், 20 வகையான கைவினைப் பொருட்கள் என விதவிதமாக காண கிடைக்கும் காட்சிகள் பார்வையாளர்களுக்கு கால இயந்திரத்தில் பின்னோக்கி பயணித்துச் சென்ற அனுபவத்தை கொடுக்கின்றன. பல்கேரியாவின் மிக பழமையான நகரங்களில் ஒன்றான சோசோபோல் அந்த நாட்டின் கடல்சார் சுற்றுலா தலங்களின் தலைமையகமாக இருக்கிறது. கலைநயம் மிக்க கட்டடங்கள், தொல்லியல் சின்னங்கள் ஆகியவற்றை சோசோபோல் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. இங்கு கேசில் இன் லவ் வித் த விண்ட் என்னும் அழகிய அரண்மனை அமைந்திருக்கிறது. ஐரோப்பாவில் கடைசியாக கட்டப்பட்ட அரண்மனையான இதனை காண ஏராளமானோர் வருகை தருகின்றனர். பல்கேரியாவில் உள்ள பெலோகிராட்சிக் என்னும் சுற்றுலா தலம் பாரம்பரிய சிறப்புமிக்க இடம் என ஐரோப்பிய ஆணையத்தால் சான்றளிக்கப்பட்டுள்ளது. மலைப்பாங்கான இந்த நிலப்பரப்பில் ரோமானியர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை பிரம்மாண்டமாக வீற்றிருக்கிறது. கோட்டையைச் சுற்றிலும் காணப்படும் மஞ்சள் நிற பாறைகள் பெலோகிராட்சிக்கில் மட்டுமே காண கிடைக்கின்றன. கோட்டையை சூழ்ந்துள்ள மலைகள் கோட்டைக்கு இயற்கை அரணாக இருந்து வருகின்றன. பல்கேரியாவில் உள்ள பான்ஸ்கோ நகரம் ஐரோப்பாவின் மிக மலிவான பனிச்சறுக்கு விளையாட்டு தலமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு சரிவுகளும் மேடுகளுமாக இருக்கும் இந்த ஸ்கை ரெசார்ட்டிற்கு உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். வெறும் 385 பேர் மட்டுமே வசிக்கும் பல்கேரியாவின் மிகச்சிறிய நகரமான மெல்னிக் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கிறது. இங்குள்ள 100 கட்டடங்கள் வரலாற்று சின்னங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த பகுதியில் மணலும் பாறையும் சேர்ந்து இயற்கையாக உருவான பிரமிடுகள் போன்ற அமைப்புகள் காண கிடைக்கின்றன. இவை மெல்னிக்கின் பிரமிடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. பல்கேரிய மண்ணையும் மக்களையும் போலவே அங்கு செய்யப்படும் உணவு வகைகளும் பல வித்தியாசமான அம்சங்களை கொண்டவை. உருளைக்கிழங்கு, பாலாடைக்கட்டி, முட்டை மற்றும் புதினா இலைகளை கொண்டு செய்யப்படும் உணவு பட்டாட்னிக் என்று அழைக்கப்படுகிறது. உருளைக்கிழங்குகளை பொடி பொடியாக சீவி அதனோடு பாலாடைக்கட்டி மற்றும் முட்டையை சேர்த்து இது செய்யப்படுகிறது. பல்கேரியாவில் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு போன்ற விழா காலங்களில் கபாமா எனப்படும் உணவு வகை சமைக்கப்படுகிறது.
கோழி, பன்றி போன்ற இறைச்சி வகைகளைக் கொண்டு செய்யப்படும் இந்த உணவு தயாராக 4 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரை ஆகிறது. இதில் சேர்க்கப்படும் உள்ளூர் மூலிகையான சத்துர்ஜா செரிமானத்தை எளிதாக்குகிறது. இது உடலில் சேரும் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. கஷ்காவல் எனப்படும் பாலாடை கட்டி தயாரிப்பும் பல்கேரியாவில் பிரபலமானதாக இருக்கிறது. பெரும்பாலும் பசும்பாலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த பாலாடை கட்டி சில சமயம் செம்மறியாட்டு பாலிலும் தயாராகிறது. தேவைக்கேற்ப பசும்பால் மற்றும் ஆட்டுப்பால் இரண்டையும் கலந்து தயாரிக்கப்படும் கஷ்காவல் வகையும் கிடைக்கிறது. இது பல்கேரியாவின் பல்வேறு உணவு வகைகளில் ஒரு முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. பல்கேரியாவின் மற்றொரு பிரபலமான உணவு வகை லுகான்கா. உப்பு கண்டம் போல மாடு அல்லது பன்றி இறைச்சியை பதப்படுத்தி இந்த உணவு தயாரிக்கப்படுகிறது. பல்கேரியாவின் வரலாற்று பழமையும் அறிவியல் நவீனத்துவமும் அதனை ஐரோப்பாவின் முக்கிய சுற்றுலா மையமாக ஆக்கியிருக்கின்றன.